அப்ப தேசியவாதிகளாக இருக்கிற எங்களுக்கு ராமன் பிரச்சனை கிடையாது. ராமனை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் இந்துக்கள் வணங்கி கொண்டு போகட்டும். எங்களை போன்ற இஸ்லாமியர்கள் ராமபிரான் இந்த மண்ணின் அடையாளம், இந்த கலாச்சாரத்தின் அடையாளம், இந்த வாழ்வியல் முறையின் அடையாளம், நேர்மைக்கு அடையாளம், ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்ற புனிதத்தின் அடையாளமா நாங்க கருதுவதில் எங்களுக்கு என்ன எதிரியுமே இல்ல. ஆனா மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குன்னு சொல்றதும், அதே மாதிரி அவள் ஒன்னும் பத்னி இல்ல நான் ஒன்னும் புத்திரனும் கிடையாதுன்னு எல்லாம் அசிங்கமா இருக்கு பேசுறதுக்கு. இந்த மாதிரி பல பேருக்கிட்ட வந்து போய் பரதேசி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேண்டுமானால் ராமபிரானை இழிவுபடுத்தலாம். ஆனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடு எப்பொழுது பார்த்தாலும் ஹிந்து நம்பிக்கையை இழிவுபடுத்தினால், ஹிந்து உணர்வுகளை இழிவுபடுத்தினால், அது திமுகவோ திராவிட கழகமோ அல்லது அதனுடைய எலும்பு துண்டுகளை பொறுக்கிற வைரமுத்து போன்றவர்களோ இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான இந்த எச்சைகள் பேசுவதற்கு பதிலடி கொடுப்பதை இந்துக்கள் முறையடிச்சு அதை பெரிய அளவுக்கு எடுக்கணும். எடுக்கல, அதுக்கான சூழல் வரும் நான் நம்புறேன். அப்படி வரும் வரை எங்களை போன்ற தேசியவாதிகளாவது பேசி, ஒரு இஸ்லாமியனுக்கே இந்த உணர்வு வருது, ஏன்பா உனக்கு இந்துக்கு இந்த உணர்வு கூட இல்லையா அப்படின்னு என் பேச்சை பார்த்தாவது அவர்கள் திருந்தினால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.